வெல்கம் பேக் காய்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஈஸியான சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானோடனே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கோல்டன் ப்ரௌனாக ஆனோடனே 2 சின்ன தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ இதில் நாம் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் மிளகா பொடி அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணுறோம். இது ஹோம்மேட் பன்னீர், நீங்கள் கடையில் வாங்குறது கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பன்னீரோட அந்த மசாலா மிக்ஸ் ஆகணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் ஆட் பண்ணோடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா இந்த சூட்லேயே சீஸ் நல்லா உருகிடும். சீஸ் ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். இப்போ நம்ம சாண்ட்விச்க்கு ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். சீஸ்லாம் உருகி சூப்பராக இருக்கும் பார்க்கவே, அண்ட் இது ரொம்ப ஈஸி கூட. இப்போ இது 2 சைடு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நீங்கள் எடுத்துருங்க. இது ரொம்ப ஈஸியான சாண்ட்விச், யார் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாம் பண்ண மசாலாவுக்கு 4 சாண்ட்விச் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.